ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஜனாதிபதி பிரசிடெண்ட் காலமானார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த செய்திக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை என்ன? எர்டகன் அவர்கள் திடீர்னு யுஏஇ போகக்கூடிய பயணத்தை ரத்து பண்ணியிருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனைகளால இந்த புதியதொரு பிரச்சனை உருவாயிருக்கா? இதற்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம்? காசாவோட கடலில் இருந்து இப்போ ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடக்க ஆரம்பிச்சிருக்கு, யாருக்கும் இடையில. இதில் ரஷ்யாவினுடைய பங்களிப்பு என்ன? திடுதுப்புன்னு அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா காசா பக்கம் அவங்க செஞ்ச சம்பவம் என்ன அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நான் போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது கத்தாரில் வான்வெளியில் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்குது. அதை அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் படம் பிடிச்சி அனுப்பிச்சாங்க. அப்படி இதுதான் அந்த காட்சி. இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இது ஒரு வானவெளின்னு சொல்லுவீங்களா, இல்லை ஒரு ஏரோப்ளேன் பறக்குதுன்னு சொல்லுவீங்களா? ஏதோ ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்குல்ல, அதை வித்தியாசமாக படம் பிடிச்சிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நான் காண்பிக்கிறேன். இது அமெரிக்காவினுடைய விமானமா, இல்லை மற்ற நாடுகள் வேற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, ஒரு ப்ராக்டிஸா, அது தெரியல. பட் ஏதோ ஒன்று கத்தாரில் நடந்துக்கிட்டு இருக்கு. கத்தாரில் தான் அமெரிக்காவினுடைய ஒரு சைட் இருக்குது, சரியா? அதவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்படிப்பட்ட நிலையில் வானிலை மாறுகிறது. எங்கே? கத்தாரில். காட்சிகள் அதி பயங்கரமாக இருக்குது. அதை யார் சொல்கிறா? அங்கே இருக்கக்கூடிய மக்களை சொல்கிறாங்க. என்ன நடக்க போகிறது? அது போராக கூட இருக்கலாம். அவ்வளோதான் செய்தி. ரஷ்யா ஈரானுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இந்த முறை ரஷ்யா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. போன முறை 12 நாள் நடந்த போரில் S-400 மட்டும் அனுப்ப முடியாது அப்படிங்கிறதுல ரஷ்யா தெளிவாக இருந்தது. இஸ்ரேலில் என்னுடைய மக்களும் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் பதிவாகவே கொடுத்துருந்தார். பட் இந்த முறை அவர் வாரி வழங்குறார். எதை? கடந்த 3 நாட்களில் மட்டும் இந்த மினரல்னி ஓடியிலிருந்து ஈரானிய நகரமான கராச் அது வரைக்குமே ரஷ்யாவினுடைய 276TD அப்படிங்கிற அந்த 3 விமானங்கள் கிராஸ் ஆகி போயிருக்கு. இதுதான் அந்த விமானம், சரியா? Mi-28E அப்படிங்கிற ஹெலிகாப்டர்ஸ் இந்த இருக்குல்ல, இந்த ஹெலிகாப்டர்லையும் ஏகப்பட்ட ஆயுதங்கள் போயிருக்கிறதா சொல்லப்படுது. எனவே இந்த விமானங்கள் ஈரானிய இராணுவத்திற்காக தயாரிக்கப்பட்ட புதியதொரு என்னது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஈரானில் இறக்கிட்டு திரும்பி வருது அப்படிங்கிறது தான் இப்போது உலகளாவிய இந்த போர் ரிலேட்டடான ஆய்வாளர்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. சும்மா எதுக்குங்க போகணும் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தோட தானே போவாங்க. இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் மூத்த ஆலோசகரும் முன்னாள் தலைமை தளபதியுமான ஆஷர் ஹயோன் இந்த நபர் இருக்கார்ல, இப்போ ஒரு டொம்மாயிட்டர், அதாவது எலிமினேட் ஆயிட்டார். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஒரு விஷயம், பாலஸ்தீனத்தினுடைய டெல்லவீவ் அப்படின்னு, டெல்லவீவ் பாலஸ்தீனத்தில் இருக்கா. அவங்க சொல்கிறாங்க கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி தான் டெல்லவீவ் அப்படின்னு வரலாற்று புரட்டி பார்க்கும்போது இருந்ததா ஒரு தகவல். சரி, அவருடைய வீட்டில் இறந்து கிடந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்க? அவர் நல்லா தாங்க இருந்தார், ஆனால் இஸ்ரேல்காரங்க தான் அவரை கொண்டு விட்டாங்க, நல்லவங்க மாதிரி பேசி ஏமாற்றிட்டாங்க எங்கள் குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி மக்கள் இப்போது புகாராக சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த நாட்டினுடைய செய்தி சேனலில் வரவே வராது. நம்ம தான் இந்த செய்தியை பெரிதுபடுத்தி சொல்லணும். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதனுடைய அதிபர் முகமது பின் சையத் அல் நயானுக்கு பக்கவாதம் அல்லது மூளை இரத்த கசிவு இவருக்கு தான். இந்த மாதிரியான ப்ராப்ளத்தால் இவர் சிக்கி தவிச்சார். இப்போது அதனால் அவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிட்டுருக்கு. பட் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இறந்து போயிட்டாரா அப்படிங்கிறத இன்னும் சேட்டலைட் சேனல்கள் உறுதிப்படுத்தலை. ஆனால் துருக்கிய ஊடகங்கள்லாம் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரிதுபடுத்துகிறாங்க. இப்போ தான் இடையில இவரை போய் நரேந்திர மோடி அவர்கள் சந்திச்சுட்டு வந்தாங்க.
இவர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட நபர். அந்த அதிர்ச்சிகளை தாங்க முடியாமல் இப்போது என்ன ஆச்சுன்னு தெரில. பட் செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் ஏகப்பட்டது செஞ்சுருக்காப்புல. ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய அதிபர் முகமது பின் சயீத் அல் நயானுடன் உடல்நல பிரச்சனை இருப்பதாக கூறி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு திட்டமிட்ட பயணத்தை இப்போ யார் ரத்து பண்ணியிருக்கான்? துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் ரத்து பண்ணியிருக்கார். திடுத்து பண்ணி இவர் அந்த பயணத்தை ரத்து பண்ணதும் ஒரு ஷாக்கான செய்தி. ஏன்னா யாரை போய் சந்திக்கிறது? அங்கே சந்திக்க வேண்டிய நபர் இவர் தான். இவரே உயிரோடு இல்லைங்கிற செய்தி பரவும் போது எர்டகன் தன்னுடைய பயணத்தையே ரத்து பண்ணியிருக்கார். சரி, இப்போது இதுக்கு முன்னாடியும் யுஏஇயில் 2022 இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. முன்னாடி ஐக்கிய அரபு எமிரேத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி இவர் இருக்கார் இல்லையா, கலீஃபா பின் சையத், அவருடைய மரணம் கூட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் அவருடைய பொதுவெளியில் அவர் கண்ணில் படவே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு இவர் தான் ஆட்சியாளராக இருந்தார். சிலர் உண்மையிலேயே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டார். ஆனால் அவருடைய பையன் அதுக்கப்புறம் இளவரசு பட்டத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரன் ஆகிட்டு இருந்தார். பட் அதே மாதிரி இவருடைய பையனான இவருக்கும் இப்போது பட்டத்து இளவரசருக்கான பதவியெல்லாம் கிடச்சிருச்சு. இவர் தான் அடுத்து போஸ்டிங்க்கு வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் இஸ்ரேலி எதிர்ப்பாளர் அப்படிங்கிறாங்க. காலித் பின் அகமது அப்படிங்கிற நபர், இவர் தான் அடுத்து யுஏஇனுடைய அதிபராகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காகன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கூட்டமைப்பு இருக்குது, யுஏஇனுடைய கூட்டமைப்பு. அவங்களில் ஒரு 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேர் சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க. எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 12 இடங்கள் இருக்குது. அந்த 12 இடங்களில் இருக்கக்கூடிய நபர்களும் ஒன்றாக சேர்ந்து தான் அந்த முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியாகிருக்கு. பட் இவர் தான் அடுத்த பிரசிடெண்ட்டாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சேட்டலைட் சேனல்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. ஏன்னா அரசு அவங்களுடைய வம்சாவளியில் வரக்கூடியவங்க அடுத்தடுத்த ஆட்சியாளர்கள் யாருங்கிறத அவங்க முடிவு பண்ணணும். சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ அவர் இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். பழைய உலகம் முடிந்து விட்டது. அதாவது ஈரானுடைய விஷயத்தில் இன்றைக்கி மீட்டிங் நடக்குதில்ல, ஓமனுடைய நாட்டாமையாக இருந்து அவங்க பஞ்சாயத்தெலாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மீட்டிங்க்கு முன்னாடி இவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம், பழைய உலகம் முடிந்து விட்டது, நாம் இப்போது அரசியல் புவியியலில் ஒரு புதிய சகாப்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய உலகினுடைய வடிவத்தையும் அதில் அமெரிக்காவினுடைய பங்கையும் நாம் அனைவரும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும், பட் அதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதை யாருக்கு சொல்கிறா? மார்க் ரூபியோ ட்ரம்ப்புக்கு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. பட் அவர் பொதுவாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே ப்ரெஸ்ஸுக்கிட்ட பாய் சொல்லிட்டு போயிட்டார். காசா நகருக்கு மேற்கே கடலில் ஒரு ஆக்கிரமிப்பு படகுகள் வரிசையாக நிற்கிது. அந்த படகுகள்லாம் என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கி ஏந்திய இஸ்ரேலிய ஐடிஎஃப் படையை சேர்ந்தவங்க துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அந்த கடலோர பகுதியில் காசாவில் மீனவர்கள் இருக்காங்க. அவங்க இப்போ படகுகள் வச்சு இப்போ சீஸ்ஃபயர் டீல் இருக்கிறதுனால இஸ்ரேலியர்கள் எப்போவாச்சும் தான் அட்டாக் பண்ணுறாங்கிறதுனால மீனை பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு தன்னுடைய படகுகளில் போயிட்டுருக்காங்க. அவங்க மேலே துப்பாக்கியை வச்சு அட்டாக் நடத்தி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இதனால் கான்யூனிஸில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பெரிய அளவில் டேமேஜ். ஏன்னா துப்பாக்கி அவங்க மேலே படுறதுலாம் அந்த தாண்டியும் போயிருக்கு. ஸோ இது மாதிரி கடல் வழியாகவும் இப்போ தாக்குதலை இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கிறது காசாவில் வேதனைக்குரியது. ஏன்னா ஈரான் போர், ஈரானுடான அமைதி பேச்சுவார்த்தை, நியூக்ளியர் டீல் தொடர்பான விவரங்கள், ஹைபர்சோனிக் மிசைலை தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்கங்கிற பயம் இஸ்ரேலுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவங்களுடைய ப்ராக்சியாக இருக்கக்கூடிய ஹமாஸை சார்ந்து இருக்கக்கூடிய காசா மக்கள் இவங்க மேலே அட்டாக் பண்ணி ஈரானுடைய கோபத்தை மறுபடியும் தூண்டிக்கிட்டே இருக்குது இஸ்ரேல். ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் இப்போ கியூபாவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். கியூபா மேலே பயங்கர காண்டில் இருக்கார் ட்ரம்ப். அதாவது கியூபா மீது முழுமையான தடை விதிக்கணும், அது ஒரு நாடே கிடையாது, அது ஒரு தோல்வி அடைந்த நாடு அப்படின்னு சொல்கிறார். கம்யூனிசம் தோற்று போச்சா அப்படிங்கிறத ட்ரம்ப்பு கிட்ட கேட்டால் தெரியாது, கம்யூனிசத்தால் வாழ்ந்தாங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இதுக்கு நிறையா நாடுகள் கொந்தளிக்கணும், பட் நிறையா நாடுகள் அமைதியாக இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். அங்கே என்ன கிடையாது, பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது இங்கே கியூபாவில். அப்படி இருக்கும்போது அந்த நாட்டின் மீது நான் எதுக்கு போர் தொடுக்கணும் அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ்டே பேசியிருக்கார். எந்த உடன்பாடும் எட்டப்படாவிட்டால் வெனிசுலாவில் நடந்ததை போன்ற ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுப்பீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு தான் நான் அதுக்கு பதிலெலாம் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக்ஷன் தான் ட்ரம்ப்பை பொறுத்தளவில். சரி,
அடுத்து, அமெரிக்கா தனது பொறுமைக்கு ஒரு காலாவதி தேதி இருக்குது. என்னுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. எப்படி வல்லவராயன் வந்து கேட்டை திறந்து உள்ளே வருவதற்குள் நம்மளாகவே வெளியில் போய் போருக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிற வடிவேல் ஜோக்கு மாதிரி, இப்போது நானும் ஒரு அளவு தாயா பொறுப்பேன், ஒன்றும் போருன்னு சொல்லு, இல்லை சம்மதத்து மாதிரி தெரியுது. எப்படி கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா மருமகனெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்கேன், விட்கா ஃப்ரெண்டு வயசானவர், அவரையும் அனுப்பிச்சி வச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமாம் இல்லைன்னு சொல்லிவிடு, அதென்ன வந்து முடியுங்கிறது முடியாதுங்கிறது ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ ஈரானுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஜெனீவாவில் ராஜேந்திர முயற்சி பலிக்குமா பலிக்காதா? அனைத்து விருப்பங்களும் அமெரிக்காவுக்கு நிறைவேறுமா இல்லையா? இல்லை என்றால் இன்னைக்கு நைட்டு மிடில் ஈஸ்ட் நிம்மதியாக தூங்க முடியாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ சிறப்பு தூதர்கள் ஸ்ரீ விட்காஃப், ஜாரட் குஷ்னர் ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் ஜெனீவாவை விட்டு வெளியேறினா அமெரிக்கா உடனடியாக அதனுடைய அட்டாக்கை எங்கே நடத்தும்? ஈரான் மேலே நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இஸ்ரேல் மூலியமாக கூட செய்யலாம். இதான் இங்கே நடந்துகிட்டு இருக்க விஷயம். ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தையில் தான் மறைமுகமாக ஈடுபட போவதாக ட்ரம்ப் சொல்கிறார். ஏன் ஒரு பக்கம் மறைஞ்சிருக்க, நல்லாவே வெளிலவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நியூக்ளியர் டீல் ரிலேட்டடாக நான் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 2வது சுற்று உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி அமெரிக்க ஜனாதிபதியோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக ஈரானுடைய அப்பாச்சர் ஆகிட்ட டைரக்டாகவே அமெரிக்காவினுடைய அதிபர் பேச்சுவார்த்தை ஃபோன் கால் மூலியமாக நிகழ்த்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அராக்கி எடுக்கிற முடிவு வந்து ஈரானில் இறுதியானது அல்ல. அங்கே முடிவெடுக்க வேண்டியது கமினியவர்கள். ட்ரம்ப் வந்து உலக தலைவர்கள்ட்ட எல்லாத்தையும் பேச முடியும், கமினியவர்கள்ட்ட மட்டும் அவர் பேச முடியாது. அதை முடிவை வந்து ட்ரம்ப் எடுக்க முடியாது, கமினி தான் எடுக்கணும். எது எப்படியோ இஸ்ரேலிய தயாரிப்பாளர் டானா ஈடன், இந்த லேடி 52 வயசாயிடுச்சு. பட் வந்து ஏதென்ஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹோட்டலில் அவங்க இறந்து கிடக்கிறாங்க. ஈரானில் மொசாட் முகவர்களை பற்றிய ஆப்பிள் டிவி ப்ளஸ் அதனுடைய தொடராக இருக்கக்கூடிய டெக்ரானுடைய இணை உருவாக்கியவர் அவர். சரிங்களா? அதாவது 4வது சீசனை அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் தான் டைரக்டர் ஆல்சோ அண்ட் ப்ரொடியூசர். ஸோ இவங்க இப்போ வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதுவும் அந்த நாட்டில் இல்லை, வேற ஒரு நாட்டில். இவங்க ஒரு ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. உலகளாவிய அளவில் மொசாட் ஒரு பீரியடில் யாரெல்லாம் எதிரியோ அவங்கள தேடி தேடி கண்டுபிடிச்சி வேட்டையாடினாங்க. இன்றைக்கும் மொசாட் நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் இருக்கிறதாகவும் நம்பப்படுது. அந்த அளவிற்கு மொசாட் உளவாளிகள் உலகம் முழுவதும் இருக்காங்க. அதற்கு கொஞ்சம் கூட சளைக்காதவங்க தான் ஈரானை சேர்ந்த உளவாளிகளும் இருப்பாங்க. அவங்களும் உலகம் முழுவதும் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.